அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, காகத்திற்கு தினமும் சாதம் வைப்பதால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது, காகத்திற்கு எந்த திசையில் சாதம் வைக்க வேண்டும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் காகத்திற்கு எந்த நாளில் சாதம் வைப்பீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். காகத்திற்கு தினமும் காலையில் சாதம் வைப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க. அது மட்டும் இல்லாமல் புத்திர சந்தான பாக்கியம் போன்ற மிக முக்கியமான பலன்களை தடையின்றி பெறுவதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது முன்னோர் வழிபாடுன்னு சொல்லலாங்க. நம்முடைய முன்னோர்கள் காக்கை வடிவில் வழிபாட்டில் கலந்து கொள்வதாகவும் சொல்லப்படுதுங்க. இதனால் பித்ருக்களின் ஆசை கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகவும் சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் காக்கைகளை அன்றைய நாளில் வழிபடுவது சனி பகவானை திருப்திப்படுத்தியதாகவும் சொல்லப்படுதுங்க. காகம் சனி பகவானுடைய வாகனமாகுங்க. காக்கைக்கு உணவு வைப்பது சனி பகவானுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குமா. யம தர்மராஜன் காக்கை வடிவத்தில் மனிதர்கள் வாழும் இடத்துல போய் அவர்களுடைய நிலையை அறிந்து கொள்வாராம். அதனால தான் காக்கைக்கு உணவு அளிப்பதால் யமன் மற்றும் சனி பகவான் மகிழ்ச்சி அடைவாங்கன்னு சொல்லப்படுதுங்க. யமனும் சனியும் சகோதரர்கள் ஆவாங்க. அதனால் காக்கைக்கு உணவு வைப்பதால் இருவருமே ஒரே சமயத்தில் திருப்தி அடைவாங்களாம். தந்திரமான குணம் கொண்ட காகம் பார்த்திங்கன்னா, யாராவது விருந்தினர்கள் வீட்டுக்கு வருவதாக இருந்தாலும் சரிங்க, நல்ல செய்தி சொல்வதாக இருந்தாலும் சரி, முன்னதாகவே நம்ம வீட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்து கா கா என்று பல முறை குரல் கொடுக்கணும் சொல்லலாங்க. இந்த பழக்கம் பார்த்திங்கன்னா இன்றளவும் இருந்துட்டு வருதுன்னு சொல்லலாங்க. மற்ற பறவைகளுக்கு இல்லாத மகத்துவமான கூடி உண்ணக்கூடிய பழக்கம் பார்த்திங்கன்னா காகத்துக்கு இருக்குதுன்னு சொல்லலாங்க. மற்ற பறவைகளுக்கு தராத ஒரு அங்கீகாரத்தை நம்ம காகத்துக்கு கொடுத்துட்டு வரங்க. கர்மகாரகன் என்று அழைக்கக்கூடிய சனி பகவானுடைய வாகனமாக காகத்தை சொல்லலாங்க. அதை நம்முடைய பித்ருக்கள் என்னும் முன்னோர்கள் வடிவமாக நாம் வணங்கி வரங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் நமக்கிடையே காகங்களாக வலம் வந்து கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க. பல குடும்பங்களை சேர்ந்த பெரியோர்கள் பார்த்திங்கன்னா காகத்திற்கு தினமுமே சாதம் வைக்கக்கூடிய பழக்கத்தை வழக்கமாகவே வச்சிருப்பாங்க. தினமும் உணவை வைக்காத நபர்களாக இருந்தாலும் சரிங்க, அமாவாசை நாளில் தங்களுடைய முன்னோர்களை வழிபட்ட பிறகு முன்னோர்களின் வடிவமாக சொல்லக்கூடிய காக்கைகளுக்கு உணவு வைப்பது இன்றும் பலர் கடைபிடித்துட்டு வராங்கன்னு சொல்லலாங்க. முன்னோர் வழிபாடு மற்றும் காக்கைக்கு உணவு வைப்பது பிரிக்க முடியாத ஒரு செயலாகவும் சொல்லப்படுதுங்க. உடல் முழுவதும் மிகவும் கருமை நிறம் கொண்ட காக்கைகள் வீட்டின் பக்கத்தில் அல்லது வீட்டின் மீது உட்கார்ந்து கத்துச்சு என்றால் அது தீய சகுனத்தின் அறிகுறியாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு செயலுக்காக வீட்டை விட்டு கிளம்புவதாக இருந்தாலும் சரிங்க, வீட்டில் தீபம் ஏற்றி வைத்து வழிபட்ட பிறகு நீங்கள் அந்த வேலைக்கு செல்வது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் வீட்டில் உள்ள விநாயகர் மற்றும் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்த பிறகு நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை செய்யலாங்க. நம்முடைய தலை மீது காகம் தாக்க வருவதை பார்த்துருப்பாங்க. அதுதான் இட்ட முட்டையை அல்லது குஞ்சுகளை பாதுகாப்பதற்காக அப்படி நடந்து கொள்கிறது என்று கூறினாலும் கூட பல நேரங்களில் சம்பந்தமே இல்லாமல் அப்படி நம்மை தாக்க வருவதும் இருக்குதுங்க. இது நமக்கு வரக்கூடிய தீய சகுனத்தை அல்லது ஆபத்தை உணர்த்தக்கூடியதுன்னு சொல்லலாங்க. அதே போல் வெள்ளை நிற காகத்தை நம்ம வீட்டில் அல்லது எதிர்ச்சியாக வெள்ளை நிற காக்கைகளை பார்த்தால் கூட அது தீய சகுனத்தின் அறிகுறியாகவும் சொல்லப்படுதுங்க. சில நேரங்களில் மணிக்காகம் என்று சொல்லக்கூடிய சாதாரணமான காகம் கூட நம்ம காணக்கூடிய காகங்கள் நம்முடைய வீட்டின் முன்பு அமர்ந்து தொடர்ந்து கத்துவதை பார்த்துருப்பாங்க. இது நமக்கு நல்ல செய்தியா அல்லது நல்ல சகுனத்தை உணர்த்தக்கூடியதுன்னு சொல்லலாங்க. இந்த மணிக்காகம் அடிக்கடி நம்ம வீட்டின் முன்பு கரைவதை நம்ம பார்த்தோம்னா நமக்கு வீடு மனையோகம் உண்டாக போகிறது என்று அர்த்தமாக்குமாங்க. அதே போல் நம்முடைய வீட்டிற்கு விருந்தாளிகள் வருகை ஏற்படணும் சொல்லலாங்க.
இப்படி மணிக்காகம் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து கத்துச்சுன்னா வீட்டில் நேர்மறையான ஆற்றல்கள் அதிகரிக்கணும் சொல்லலாங்க. காகத்திற்கு சாதம் வைக்கும்போது கிழக்கு திசையில் வைப்பதே சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க. ஒருவருடைய பயணத்தின் போது அவரது வாகனம், குடை, காலணி அல்லது அவருடைய உடலுடைய நிழல் ஆகியவற்றின் மீது காகம் தன் சிறகால் தீண்டுச்சுன்னா பயணிக்கும் போது அவருக்கு அகால மரணம் நேரிடலாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எனவே அந்த பயணத்தை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. அதே நேரத்தில் பூஜை செய்வது போன்று காகங்கள் பூக்களை கொண்டு மேலே தூவுச்சுன்னா அந்த பயணத்தால் பலவிதமான தனலாபம் ஏற்படுங்க. வாகனம், குடை, காலணி ஆகியவற்றின் மீது எச்சம் போட்டுச்சுன்னா காகம் பயணத்தின் போது உணவுக்கு பஞ்சம் இருக்காதுங்க. அதே போல ஒரு பெண்ணின் தலையில ஏந்தியுள்ள குடத்தின் மீது காகம் அமர்ந்திருப்பது போல நம்ம பார்த்தோம்னா தனலாபம் மற்றும் பெண்களால் நன்மை கிடைக்கணும்னு சொல்லலாங்க. அதே போல் காரணமே இல்லாமல் கரைந்து கொண்டிருக்கக்கூடிய காகம் பார்த்திங்கன்னா பஞ்சம் வரப்போவதையும், காரணமே இல்லாமல் சுற்றி சுற்றி பறக்கக்கூடிய காகங்கள் எதிரிகள் தொல்லையும், இரவில் அசாதாரணமாக பறக்கக்கூடிய காகத்தால் அந்த பகுதிக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போவது என்பதை உணர்த்தக்கூடிய சகுனமாகவும் சொல்லலாங்க. ஒருவருடைய உடல் மீது காகம் தீண்டிட்டு போச்சுன்னா அவருக்கு உடல் உபாதை வரும் என்பதை குறிக்கக்கூடிய அறிகுறியாகவும் சொல்லலாங்க. அதே போல் காகங்கள் கூட்டமாக ஊரின் மேலே பறந்துச்சுன்னா அந்த ஊருக்கு ஏற்பட உள்ள பெரும் ஆபத்தை குறிக்கிறது என்று அர்த்தமாகுமா. காகம் பார்த்தீங்கன்னா வளமிருந்து இடம் பறந்துச்சுன்னா லாபம் கிடைக்க போகிறது என்று அர்த்தமாகுமா. அதே போல காகம் தென்கிழக்கு திசை நோக்கி கத்துச்சுன்னா தங்களுக்கு தங்க லாபம் கிடைக்க போகிறது என்று சகுனத்தை உணர்த்துவதாகுங்க. காகம் நம் மீது எச்சம் போட்டுச்சுன்னா நல்ல சகுனமாகவும் சொல்லப்படுதுங்க. காகம் நம்ம வீட்டில் கத்திக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த காகத்திற்கு ஒரு கைப்பிடி அளவு உணவு வைப்பது ரொம்பவே நல்லதுங்க. மரங்களில் வாழக்கூடிய காகங்கள் பார்த்திங்கன்னா பொதுவாக 20 வருஷங்கள் வரை உயிர் வாழக்கூடியதுன்னு சொல்லலாங்க. பெண் காகங்கள் பார்த்திங்கன்னா 3 வருஷத்தில் பருவத்தை அடைந்து விடுதாங்க. அதே போல் ஆண் காகங்கள் 5 வருடத்தில் பருவத்தை அடைந்து விடணும் சொல்லலாங்க. இது வரைக்குமே உலகில் அதிக வருடம் உயிர் வாழ்ந்த காகமாக சொல்லப்படுவது அமெரிக்க காடுகளில் வாழ்ந்த காகங்கள்னு சொல்லலாங்க. காகம் மேற்கு திசையில் பார்த்து கத்துச்சுன்னா தானிய விருத்தி உண்டாகுமாங்க. அதே போல் கடலில் விளையக்கூடிய பொருட்களால் முத்து, பவளம் போன்றவற்றின் சேர்க்கை அதிகரிக்கணும் சொல்லலாங்க. வடக்கு பக்கம் பார்த்து காகம் கத்துச்சுன்னா ஆடை சேர்க்கை, எடுத்த காரியத்தில் தடங்கள் ஏற்படுங்க. தெற்கு திசையை பார்த்து காகம் கத்துச்சுன்னா லாபம் மற்றும் நட்பு கிடைக்கணும் சொல்லலாங்க. வீட்டிற்கு காகம் வந்துச்சுன்னா வீட்டில் நல்ல காரியம் நடக்க போகிறது என்று சகுனத்தை உணர்த்துவதாக அர்த்தமாகுமாங்க. வீடுகளில் செல்லக்கூடிய காகங்கள் சில சமயங்களில் பாரம்பரிய அர்த்தத்தில் குறிப்புகளை காட்டியும் சகுனங்கள் அல்லது அறிகுறிகளாகவும் விளக்குதுங்க. காலையில் நம்ம எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே காகத்தோட சத்தம் கேட்டால் நினைத்த காரியம் அனைத்துமே வெற்றி பெறணும் சொல்லலாங்க. நமக்கு பக்கத்தில் அல்லது வீட்டின் வாசலை நோக்கி காகம் கத்துச்சுன்னா நல்ல பலன்கள் கிடைக்கணும் சொல்லலாங்க. அதே போல் வீடு தேடி காகங்கள் வந்து கத்துச்சுன்னா அதற்கு உணவிடுவது ரொம்பவே நல்லதுங்க. காக்கை வழிபாடு செய்வதால் சனி பகவான், யமன் மற்றும் முன்னோர்களின் ஆசீர்வாதங்களை பரிபூரணமாக பெற முடியுங்க. காகம் சனி பகவானின் வாகனமாகுங்க. யமலோகத்தின் வாசலை காத்திருக்கக்கூடிய யமனின் தூதுவன் என்றும் காகம் சொல்லப்படுதுங்க. நம்ம சாப்பிடுவதற்கு முன்னாடியே ஒரு கைப்பிடி அளவு காகத்திற்கு சாதம் வைக்க வேணுங்க. காகம் சனி பகவானின் வாகனமாகுங்க. யமலோகத்தின் வாசலில் காத்திருக்கக்கூடிய யமனின் தூதுவன் என்றும் காகம் சொல்லப்படுதுங்க. நம்ம சாப்பிடுவதற்கு முன்னாடியே ஒரு கைப்பிடி அளவு காகத்திற்கு சாதம் வைக்க வேணும்னு சொல்லலாங்க. அப்படி காகத்திற்கு சாதம் வைப்பதை கிழக்கு திசையில் வைப்பது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. இப்படி காகத்திற்கு உணவளிப்பதால் வீட்டில் கணவன் மனைவி பிரச்சனைகள் ஏற்படாமல் அமைதியாக வாழலாங்க. காகம் சனீஸ்வர பகவானின் வாகனம் என்பதால் காகத்திற்கு உணவளிப்பதன் மூலமாக சனீஸ்வரனால் ஏற்படக்கூடிய கெடும் பலன்களிலிருந்து விடுபட முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் சனி பகவானுடைய அருளை பரிபூரணமாக கிடைக்கணும்னு சொல்லலாங்க. 7.5 சனி நடக்கும்போது காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைப்பதன் மூலமாக 7.5 சனியுடைய தாக்கம் சற்றே குறையுங்க. காகத்திற்கு உணவு வைக்கும்போது நமது வீட்டை சுற்றிலுமே பூச்சி புழுக்களை ஏதேனும் இறந்து கிடந்தால் அவற்றை அப்புறப்படுத்திவிட்டு காகத்திற்கு சாதம் வைப்பது ரொம்பவே நல்லதுங்க. இதனால நோய் தொற்றுக்கள் எதுவும் ஏற்படாமல் பாதுகாக்க முடியுங்க.
காகங்களுக்கு நம்ம சாதம் வடிக்கும்போதே எச்சில் படாத சாதத்தை வைப்பது ரொம்பவே சிறப்பானதாகவும் சொல்லலாங்க. அதே போல் நம்ம சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது காகம் வந்து கத்துச்சுன்னா எச்சில் சாதத்தை வைக்கக்கூடாதுங்க. நல்லா கையை கழுவிட்டு புதிய சாதத்தை காகத்திற்கு வைப்பது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க காகத்திற்கு தினந்தோறுமே உணவு வைப்பது நன்மையை கொடுக்கணும் சொல்லலாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவலை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் காகத்திற்கு எந்த நாளில் சாதம் வைப்பீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.